குணப்படுத்துவதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பேச வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கருங்கொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தாவரம். பார்ப்பதற்கு நம்ம உபயோகப்படுத்துகின்ற கொல்லு விதைகளைப் போலவே இருக்கக்கூடிய தாவரம். ஆனால் இதுவும் கருங்கொல்லும் வெவ்வேறு விதமான தாவரங்கள். கருங்கொல்லை பொறுத்தவரையிலும் உடல் எடை குறைப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா காலநிலைகளுக்கு ஏற்ப உணவில் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சிறப்பான மருத்துவ முறைன்னு சொல்லுவோம். கோடை காலத்திற்கு ஒரு வகையான உணவு, மழை காலத்திற்கு ஒரு வகையான உணவு, அதே போல் குளிர்காலத்திற்கு ஒரு வகையான உணவுன்னு சொல்லி உணவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் வழக்கமாக வரக்கூடிய வியாதிகளையும் சரி, காலநிலைகளால் ஏற்படக்கூடிய வியாதிகளையும் சரி தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குளிர்காலம் மழைக்காலம் ஏற்படும் போது பொதுவாகவே நம்ம உணவிலும் நாவிலும் சரி கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தூண்டுதல் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த தூண்டுதல்கள்லாம் காரணத்தினால பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள், மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரித்து வறுத்து எடுக்கக்கூடிய உணவுகள் மேல் ஒரு நாட்டம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது நிச்சயமாக உடலில் கடுமையான எடை அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நாட்கள் ஏற்படும் போது இந்த கருங்கொல்லை அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம கொடுக்குறோம். இந்த கருங்கொல்லை பார்ப்பதற்கு கருமை நிறமாக இருக்கும். இதை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் வெண்மை கலந்த கருநிறத்தில் இருக்கும். அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு உணவு உண்ணும்போது முதல் உணவோட, ஒரு இட்லி சாப்பிட்றோன்னா அந்த முதல் இட்லியோடு கலந்து அதை சாப்பிட வேண்டும். சாதம் உண்ணும்போது உணவுடைய கைப்பிடி சாதத்துடன் ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட உடல் பருமன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் ஒரு 6 மாத காலத்தில் கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ரொம்ப வயிறு பெருசாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய, குழந்தை பேருக்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்கள், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள், இவங்க எல்லாருமே இந்த கருங்கொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உணவுக்கு முன்பு 3 வேளையும் சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே உடல் எடை கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கலாக, அதாவது இயற்கையாகவே உடல் கொழுப்பு குறைவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, தைராய்டு சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த கருங்கொல்லு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் போது உடல் பருமன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஈரல் செயல் குறைபாடு, சிறுநீரக செயல் குறைபாடு, உடல் பருமன் அதிகரிப்பது, தொடைப்பகுதி அதிக பருமனாக மாறுவது, வயிறு பகுதி அதிக பருமனாக மாறுவதுன்னு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதெல்லாம் இல்லாமல் வழக்கமாக சாப்பிடக்கூடிய தைராய்டு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்துகளோடு கூடி வெறும் இந்த கருங்கொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, அதே போல் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிட்டாலே எவ்வளவு நாள்பட்ட தைராய்டு நோயாக இருந்தாலும் அதோடு ஏற்படக்கூடிய உடல் பருமன் சம்பந்தப்பட்ட உடல் அமைப்பு சம்பந்தப்பட்ட மாறுபாடுகளாக இருந்தாலும் மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோய் அதிகமாகும் போது உடல் எடை மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரைக்குள்ள மருந்துகளை சாப்பிடும்போது, இன்சுலின் ஊசிகளை போட்டுக்கொள்ளும் போது அந்த சர்க்கரை நோய் குறையுமே தவிர உடல் பருமன் மீண்டும் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ உடல் பருமன் அதிகமாகும் போது மீண்டும் சர்க்கரை நோயுடைய மருந்துகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை அதிகரிக்காமல் அதே நேரம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கருங்கொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு உணவாகவே உட்கொள்ள வேண்டும். கோதுமை தோசை செய்யும்போது, சப்பாத்தி செய்யும்போது,
அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் செய்யும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேக்கரண்டி இந்த சூரணத்தை அதிலேயே கலந்து அதை ஒரு உணவாக செய்து சாப்பிடும்போது இது ஒரு உணவாகவே செயல்பட்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற தேவையற்ற உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடல் பருமன் குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் இந்த கருங்கொல்லுக்கு உண்டு. அதே போல் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு, அவங்க ஸ்டீராய்டு மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பார்கள். ஆனால் ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிடும்போது உடல் பருமன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தசைகளில் இருக்கக்கூடிய பலமும் குறைய ஆரம்பிக்கும். அந்த தசை பலம் குறையும் போது இந்த கருங்கொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை நன்றாக அரைத்து நன்றாக புளித்த மோர், சாதாரண மோர் இல்லை, புளித்த மோரில் நன்றாக அதை சூடு செய்து அதில் இந்த சூரணத்தை கலந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி செய்துவிட்டு அப்புறம் அந்த ஒரு பேஸ்ட்டை எடுத்து உடலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய முட்டுகளில், இடுப்பு பகுதிகளில், கணுக்கால் பகுதிகளில், கைப்பகுதிகளில், மணிக்கட்டு பகுதிகளில் எங்கெல்லாம் வலிகள் கூடுதலாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவர்களுக்கு இந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுகிறதோ, ஒரு இறுக்கமான தன்மை இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். இதை ஒரு தினசரி பழக்கமாக ஒரு 6 மாத காலம் அல்லது ஒரு 1 வருட காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே எவ்வளவு நாள்பட்ட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படுகின்ற முட்டுகளுடைய இறுக்கமாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக முட்டுகளில் வெளிப்புறமாகவே செயல்பட்டு முட்டுகளுடைய இறுக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த கருங்கொல்லுக்கு உண்டு. கருங்கொல் அதே போல் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சிறுநீரக அடைப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. இந்த ஒரு சூரணத்தை எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து கரும்புடைய சாறு, நம்ம உண்ணுகின்ற கரும்புடைய சாறு ஒரு 50 மில்லி அளவு அதில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக அழற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கருப்பு அல்லது இந்த கருங்கொல்லை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடல் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக மழை குளிர்காலத்திற்கும் உணவாக பயன்படுத்த வேண்டிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.